ஆம், ஆம். நாம் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். நாம் வளர்ந்து விட்டோம். நாம் வளர்ந்து விட்டோம். முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் வல்லரசு நாடாக மாறிவிட்டோம். நமது நாடு வளர்வதற்காக நாம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். முற்போக்கு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தப்பு கணக்கு போடாதீர்கள். நாம் அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை, இந்த உலகத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என் செல்வங்களே. நாம் முன்னேற நினைத்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆயுதங்களை முற்போக்கு பாதைக்காக செலவிட நினைத்து கொண்டு பிற்போக்கு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். வார், சண்டை, இந்த நாட்டை அழிக்க வேண்டும், அந்த வீட்டை அழிக்க வேண்டும், அந்த மனிதர்களை அழிக்க வேண்டும். அழிக்க நினைப்பதா முன்னேற்ற பாதை? மனிதர்களே, நீங்களெல்லாம் மனிதர்களா இல்லை மிருகங்களா என்று கேட்க தோன்றுகிறது எனக்கு. பலவிதமான ஆயுதங்கள் செய்வதிலே எல்லோரும் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கிறார்கள். நான் இந்த ஏவுகணையை செய்கிறேன், நான் அந்த ஏவுகணையை செய்யப் போகிறேன், அவன் நாட்டையே அழித்துவிடப் போகிறேன். நாட்டை முன்னேறுவதற்கு வழி பண்ணுறானாக்கா அந்த நாட்டை அழிச்சிட்றேன். என்ன புத்திடா நம்மளுக்கு? ஆம் செல்வங்களே, நாம் முன்னேறுவதற்காக தேவையான வழிவகைகளை நாம் நினைத்து செயல்பட வேண்டும். உலகத்தை உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இந்த உலகத்தை அழிக்க வேண்டும். இது முன்னேற்ற பாதை, தவறான பாதை. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், விட்டு கொடுப்போம், அவன் தேவைகளை எல்லாத்தையும் கொடுத்து விடுவோம். குறைந்தபட்சம் அவனாவது நல்ல விதமாக இருக்கட்டும் என்று கொடுக்கும் மனப்பான்மையோடு இருந்தால் சண்டை வராது, அன்பு வளரும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம். சில நாட்களுக்குள்ளேயே, சில வருடங்களுக்குள்ளேயே இந்த உலகத்தை பூந்தோப்பாக மாற முடியும். மற்ற ராஜ்யமாக மாற்ற முடியும். எங்கே பார்த்தாலும் நெருப்பு, எங்கே பார்த்தாலும் நெருப்பு, வீடுகளெல்லாம் நாசம். பேய்கள் செய்கின்ற வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என் செல்வங்களே. பேய் எந்த விதமாக எல்லாம் அது யோசனை செய்து நம்மை நாச வேலையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? விழித்தெழுங்கள், நாம் என்ன செய்கிறோம் என்று. வாருங்கள், முன்னுக்கு வாருங்கள். பேச்சுவார்த்தை மூலம் அல்ல, விட்டு கொடுங்கள். கிவ் அண்ட் டேக் இல்லை, கிவ். வாட் எவர் யூ ஆஸ்க், கிவ். Let him rule the world. We will help them to grow the healthy world. காலம் கடத்தாதீர்கள்.
ஒன்றை உருப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். அதற்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல நாச செய்யக்கூடிய ஆயுதங்களை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். தெரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்று? முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு அதற்காக தினமும் உழைத்து தாத்தா சொல்கிற மாதிரி கொடுங்கள். நம்ம நாடு வளரும், நமது வீடு வளரும், நாம் வளருவோம், நம்மை நம்பியிருப்பவர்கள் வளருவார்கள். தயவு செய்து விட்டு கொடுப்போம். நேற்று இருந்தவனை இன்று காணோம், இன்று இருக்கும் நாம் நாளை இல்லாமல் போய்விடுவோம். நாம் என்ன சொத்தை சேர்த்து என்ன பயன்? மனிதன் உலகம் எல்லாவற்றையும் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் இறந்து விட்டால், நாம் இறந்து விட்டால் அதனால் நமக்கு வரும் லாபம் என்ன? நாமெல்லாம் இறப்பதற்காக வாழ்ந்த நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமல். விழித்தெழுங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள், கொடுங்கள். அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுங்கள். அனைத்தையும் அவனுக்கு கொடுத்து விடுங்கள். அவன் அதை நல்ல விதமாக நடத்துவதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு கொடுத்ததோடு நமது சப்போர்ட்டை நாம் அவனுக்கு கொடுப்போம். நமக்கு இருக்கும் அறிவுரைகளை அவனுக்கு கொடுப்போம். இன்னும் அவன் என்னென்ன நம்மிடம் கேட்கிறானோ, இந்த நாடு வளர, இந்த உலகம் வளர என்னென்ன கேட்கிறானோ எல்லாத்தையும் நம்மிடம் இருப்பதை கொடுப்போம். வாருங்கள் செல்வங்களே, கமா கமா. நாம் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். பக்க செல்வங்களே, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள், கொடுங்கள். நீ கொடுத்தால் தான் நமது பேச்சுவார்த்தை. நோ பேச்சுவார்த்தை, நோ கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஒன்லி கிவ். கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாடு வளரும், நாம் வளர்வோம்.